பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் உண்மை நம்முடைய வாழ்க்கையின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வழியாய் இருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் விரும்புகிற உண்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, நம் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை முற்றிலுமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். இந்த மாதம் ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். எல்லாவற்றிலும் பரிபூரண நன்மையை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். எல்லாவற்றிலும், வேலையில பரிபூரணம், கர்ப்பத்தின் கனி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிபூரணம், மிருக ஜீவன்களிலே பரிபூரணம், நிலத்தில் விளைகிற கனிகளிலே பரிபூரணம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் பரிபூரணம் உண்டாகச் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்மையுள்ள வாழ்க்கை. நான் உண்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உண்மை இருக்கும் பொழுது, இந்த பரிபூரணத்தை எல்லா பகுதிகளிலும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய பரிபூரணத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பொய் உதடுகள், வேதம் சொல்லுகிறது பொய் பேசுவனுடைய வாய் அடைக்கப்படும் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று. ஆகவே இந்த காலை வேளையில
ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் உண்மையாய் நடப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆகவே உண்மையுள்ள மனிதன்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும்படி அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதே நேரம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி. ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்துக்கு அதிகாரியாய் அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையா இருக்கும் பொழுது பரிபூரணமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் தருவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் எதையும் மறைக்காதபடி ஆண்டவருடைய பாதத்திலே உண்மையாய் கடந்து வரும் பொழுது உண்மையுள்ள மனிதன்தான் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன் பெயர் என்ன என்று கேட்ட உடனே அவன் சொன்னான், என் பெயர் யாக்கோபு என்று. அவன் உண்மையை அன்றைக்கு சொன்ன உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை இஸ்ரவேலாக, தேவனுடைய பிள்ளையாக ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்திலே அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பிள்ளை என்கிற உரிமையிலே அப்பாவுடைய எல்லா சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிபூரண ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக மறைக்காதபடி உண்மையாய் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது பரிபூரண ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் உள்ளத்திலே உண்மையை நீர் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாயிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள இந்த காலை வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இதுவரையிலும் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு முழுமையுமாய் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.